மகன் தூய ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான என் தேவ ஜனமே, இந்த நாளிலும் உலகத்தினுடைய அறநெறி கருத்துக்களை மிக அழகாக வழங்கின திருவள்ளுவர் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு அந்த திருநாளை நினைக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய திருவார்த்தை மூலமாக எப்படி அழைக்கிறார்? உபாகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்து அருளினார். நம்முடைய கர்த்தரோ எழுகின்ற தேவன், நிற்கின்ற தேவன். அநேகர் அமர்ந்து கொண்டு தங்களுடைய செயல்களையும் தங்களுடைய பொறுப்புகளையும் நீதியையும் செய்வார்கள். அமர்ந்திருந்து செய்கிற வேலையை அமர்ந்திருந்து செய்ய வேண்டும். ஆனால் கடவுளுடைய இறைப்பணியை நாம் எழுந்து நின்று செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அது இறைப்பணி. அதைத்தான் திருவள்ளுவர் அநேக நாட்களில் தன்னுடைய உலகம் போற்றுகின்ற வகையில் 2வது தை மாதம் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. 1.5 வரிகளிலே வாழ்வியலுக்கு தேவையான வழிகளை போதித்தவர். 133 அதிகாரங்களிலே 1330 குறள்களை எழுதி அந்த குறள்களுக்குள்ளாக அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3ஆக பிரித்து முக்கணி சுவையை தமிழர்களுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்துக்கே அந்த திருவள்ளுவர் வழங்கினார். ஆகவே தமிழ் என்ற வார்த்தை இடம்பெறாத இந்நூலை உலக பொதுமறையாக கருதுவதற்கு அருமையான ஒரு தகுதியான ஒரு நூல். அதே சமயம் இன்றைய நாள் அவருடைய பிறந்த நாளிலே அவர் உலகத்தினுடைய அறக்காரியங்களையும் புறக்காரியங்களையும் இன்னும் பொருட்பால் நிறைந்த, இன்பத்துப்பால் நிறைந்த காரியங்கள் கூறினாலும், கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்து சேயீரிலிருந்து மலைக்கு உதயமாகிற தேவன். அவர் பாரான் மலையிலிருந்து பிரகாசமாய் தோன்றி 1000 பரிசுத்தவான்கள் நடுவிலே பிரசன்னமானார். வலதுபுறத்தில் அக்கினிமயமான பிரமாணம் அவர்களுக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் நடுவில், திருவள்ளுவர் எல்லாவற்றையும் துறந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் துறந்த ஒரு வாழ்க்கை, ஆசை, பாசம், நேசம், பொருள் எல்லாவற்றையும் இழந்து தன்னை உலகத்தின் மீட்புக்காக, இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், வியாதி பிடித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், சொத்து என்ற அந்த பேராசை பிடித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், ஜாதி என்ற அந்த பிசாசு பிடித்த யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக தன்னை இந்த உலகத்தில் அர்ப்பணித்து அடிக்கப்படும் ஆடாக பலியிட்டு இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் பரான் மலையிலே இருந்து அவர் பிரகாசமாக தோன்றுகிறவர். 1000 பரிசுத்தவான்களிடத்தில் அவர் மத்தியில் பிரசன்னமாகிற அக்கினிமயமான பிரசன்னம் அவருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைக்கு இந்த திருவள்ளுவர் தினம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு கற்பித்த, நான் உலகத்திலே ஒளியாக உதித்தேன், எந்த ஒரு மனிதனுக்கு வாழ்வளிக்கின்ற ஒளியாக, மீட்பளிக்கின்ற ஒளியாக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒளியாக உதித்த இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம், அவருடைய தகுதி, அவருடைய இருப்பிடத்தை இந்த 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி வல்லமையும் பராக்கிரமும் சகல நன்மையும் நிறைந்த ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக வந்தார். இன்றைக்கு அவருடைய அன்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமாக நீர் பாராட்டின இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய பிரசன்னம் பயங்கரமானது. 1000 பரிசுத்தவான்கள் மத்தியிலும், அங்கே சீனாய் பாரான் மலையிலும், அங்கே சியோன் மலையிலும், ஆண்டவரே அந்த சேயீர் மலையிலும் இருந்து இறங்கியும் உம்முடைய பிரசன்னம் வழிந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் எழுந்து வந்து இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் பயணிக்கிற இந்த தமிழர் திருநாளின் 2வது நாள், இந்த உலகத்துக்கே ஆண்டவர் அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் என்ற 3 முக்கணிகளையும் முப்பாலையும் உலகத்துக்கு வலியுறுத்தின திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிற இந்த நாளை
கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்களும் அந்த மூவுலக வாழ்வில் பிரித்துவ தேவனாக இருக்கிற அந்த முப்பாலை உள்ளடக்கிய தந்தை, மைந்தன், தூய் ஆவியாகிய திரிய கடவுளை எங்கள் உள்ளங்களில் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் கை கொண்டு வாழ நீ துணை செய்தருளும் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.